ஸ்கீஷேகர் சிறையிலிருந்து பிட்டக்டி செய்யப்பட்ட பிறகு பெதியூசமான் கஸ்தமோனு மாகாணத்துக்கு நாட்டடக்கு திறக்கப்படுகிறார். அவரால் அங்கு தங்குகின்ற நேரம் 1936 மற்றும் 1943 ஆகிய ஆண்டு வரையிலாகும். காஸ்டாமோனுவில் அவர் சுமார் 3 மாதங்கள் போலீஸ் நிலையத்தில் தங்கியிருக்கிறார். பின்னர் அவர் நிலையத்தின் எதிரே உள்ள ஒரு வீட்டிற்கு செல்கிறார். இந்த 7 ஆண்டு நிராசனம் வாழ்க்கையில் அவருக்கு பலமுறை நச்சுத்தன்மை விளைந்துள்ளது. அவர் இங்கும் ரிசாலே இனூர் என்னும் படைப்பை தொடர்ந்து எழுத இருக்கிறார். அவர்களை எவரையும் வீட்டுக்கு செல்ல அனுமதித்து விட்டனர். ஆனால் அதன் பிறகு உஸ்தாத் செல்ல அனுமதிக்கவில்லை மற்றும் அவர்கள் கிட்டியவரை காஸ்டமோனுவுக்கு அனுப்புகின்றனர். மீண்டும் ஒரு சிப்பாயாக, எனவே ஒரு ஹதனாளியாக அங்கு துவக்கத்தில் அவர் சில மாதங்களுக்கு போலீஸ் நிலையத்திலே கஸ்டமோனுவில் தங்குகிறார். இங்கே காஸ்டாமோனில் அவர்கள் காவல் நிலையத்தின் முன்னால் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து வைத்திருந்தார்கள். தொடர்ந்த கண்காணிப்பு, யார் வருகிறார்கள் யார் செல்கிறார்கள் என்பதை பதிவு செய்யவே செய்கிறார்கள். பாலாசுலாவிடம் சேர்த்து கஸ்டமோனு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதி, குறிப்பாக மேற்கு கருபடை கடல் மற்றும் மத்திய ஆனாடோலியாவின் பகுதிகளும் இந்த நெட்வொர்க்கில் சேர்க்கப்படுகின்றன.